ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்க செய்வதன் மூலம் கிராமிய அபிவிருத்திக்கு செயற்திறன்மிக்க வகையில் பங்களிப்பு வழங்குமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. எதிர்காலத்தில் 1000 ஆரம்ப வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவுகள் நிறுவப்படும். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. பாலஸ்தீன மக்களுக்காக முன்னிற்க நாம் தயார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோர் மீதான பண மோசடி முறைப்பாடு ஜூலை 11ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்படும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உள்நாட்டுச் செய்திகள். இந்நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்க செய்வதன் மூலம் கிராமிய அபிவிருத்திக்கு செயற்திறன் மிக்க வகையில் பங்களிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களையும் அறிவுறுத்தினார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவர்கள் மற்றும் நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 2024 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் உற்பத்தி பொருளாதாரம் தொடர்பான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்ததுடன் மாவட்ட மட்டத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த நிதி ஒதுக்கீடுகளை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் மற்றும் திறமையின்மைகள் குறித்தும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கடந்த சில வருடங்களாக கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி இன்மையால் கிராமப்புற மக்கள் ஏராளமான பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கிராமிய அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை உரிய கால எல்லைக்குள் சரியான முறையில் செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் இதன்போது வலியுறுத்தினார். மேலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தும் போது ஒவ்வொரு மாவட்டத்தின் அபிவிருத்தி தேவைகளுக்கும் முன்னுரிமை அளித்து துறைசார் அமைச்சர்களையும் அதில் இணைத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தினார். தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் மற்றும் நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி சபைகளில் இடம்பெறும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு மட்டத்தில் நிறுவப்பட்ட விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகளிலும் ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுமதி அளித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையிலே நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஆளுநர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைவ ஜனாதிபதி இதற்கான அனுமதியை வழங்கினார். மாகாணங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி மற்றும் அவை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இங்கு விவாதிக்கப்பட்டதோடு குறித்த பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். கடந்த வருடத்தை விட மாகாண சபைகள் 3 மடங்கு நிதி ஒதுக்கீட்டை பெற்றுள்ளதால் ஒரு வருடத்திற்குள் நிதியை பயன்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து ஆளுநர்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினர். அந்த ஏற்பாடுகளை சரியான முறையில் நிர்வகிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, மேல் மாகாண ஆளுநர் அனிஃப் யூசுப், மத்திய மாகாண ஆளுநர் சரத் பண்டார சமரசிங்க, தென் மாகாண ஆளுநர் பந்துல அரிச்சந்திர, வடமேல் மாகாண ஆளுநர் திஸ்ஸ குமாரசிறி வர்ணகுல சூரிய, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த குமார விமலசிறி, வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர, சபரகம மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன, ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்து செல்வதும் சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கை நட்பெயரை மேம்படுத்துவதும் தூதுவர்களின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டு செல்லும் புதிய தூதுக்குழு தலைவர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் முன்னணியில் இருந்து சிறப்பு கவனத்துடன் பணியாற்றுமாறும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக செயற்படும்
செயற்படுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இலங்கை தூதரகத்தை இலங்கையர்கள் தமது இடமாக உணரும் வகையில் செயற்படுமாறும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டிற்கான தமது தேவையை செயற்திறன் மிக்க வகையில் மேற்கொள்ளுமாறும் தெரிவித்தார். வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இலங்கையில் உள்ள தொழில் முனைவோர் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை கண்டறிய உதவுவதற்கும் தேவையான ஒருங்கிணைப்பு ராஜதந்திர சேவையின் ஒரு பகுதியாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பது தூதுவரின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். தொழில்களில் ஈடுபடும் பெண்களின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தொழில் செய்யும் இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கண்டி தரளிய மண்டபத்தில் நடைபெற்ற அகில இலங்கை தாதியர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச தாதியர் தினம் 2025 நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்தார். தாதியர் தொழிலை அறிமுகப்படுத்திய புளோரன்ஸ் நைட்டிங்கேலின் 205வது பிறந்த நாளை முன்னிட்டும் உலகம் முழுவதும் தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை பற்றி கலந்துரையாட ஒரு மன்றத்தை உருவாக்கும் நோக்குடனும் எமது தாதியர் எமது எதிர்காலம், தாதியர்களை பாதுகாப்பது பொருளாதாரத்தை பலப்படுத்துகிறது என்ற கருப்பொருளின் கீழ் இவ்வருட சர்வதேச தாதியர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. தாதியர் தொழில் தொடர்பாக எழுதப்பட்ட ஹெதகம சஞ்சிகையை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆகியோருக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, தாதியர்களாக நீங்கள் சுமந்திருக்கும் பொறுப்பு மற்றும் உங்கள் சேவையை பற்றி சிந்திக்க இன்று நம் அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. அண்மையில் கரண்டியல்ல பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்தவர்களை பார்வையிட போக்குவரத்து அமைச்சரும் நானும் கம்பளை மருத்துவமனை மற்றும் பேராதனை மருத்துவமனைக்கு சென்றோம். நான் ஒரு மருத்துவமனைக்கு செல்வது இதுதான் முதல் முறை இல்லை என்றாலும் ஒவ்வொரு முறை அங்கு செல்லும் போதும் எங்கள் தாதியர்கள் வழங்கும் அர்ப்பணிப்பு மற்றும் சேவையை பார்த்து நான் வியப்படைகிறேன். எனது தாயார் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது தாதியர்களின் அர்ப்பணிப்பை நான் நேரில் கண்டேன். பாலஸ்தீன மக்கள் அரச பயங்கரவாதத்திற்கு ஆளாகி அவர்களின் வாழும் உரிமைகளும் மனித உரிமைகளும் பறிக்கப்படும் காலத்தை கடந்து கொண்டிருக்கின்றனர். பாலஸ்தீன மக்களின் வாழ்வுரிமைக்காக நாம் அர்ப்பணிப்புடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 15ஆம் தேதி சர்வதேச நக்பா தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. 1948ஆம் ஆண்டில் பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி இஸ்ரேல் ஸ்தாபிக்க வழிவகுத்த தினம் நக்பா தினம் என்று அழைக்கப்படுகிறது. பாலஸ்தீனியர்கள் தங்கள் தாயகத்தை இழந்த பாலஸ்தீன தாயகத்தின் அழிவின் ஆரம்பத்தை இந்நாள் குறிக்கிறது. இதன் பிரகாரம் இலங்கைக்கான பாலஸ்தீன தூதரகம் பாலஸ்தீன இலங்கை ஒருமைப்பாட்டு குழுவும் இணைந்து நேற்று மாலை கொழும்பில் நடத்திய 75வது நக்பா தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். கொத்மல ரம்போட கரண்டியல்ல பகுதியில் கடந்த 11ஆம் தேதி அதிகாலை விபத்துக்குள்ளான பேருந்தை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் நேற்று ஆய்வு செய்தனர். பேருந்து தரித்து வைக்கப்பட்டுள்ள கொத்மல போலீஸ் நிலையத்திற்கு சென்று மேற்படி ஆய்வு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தை சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரிகள் குழு ஒன்று இணைந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையில் விபத்துக்குள்ளான பேருந்தை நேற்று முன்தினம் கொத்மல போலீஸ் நிலையத்தில் வைத்து அரச பகுப்பாய்வாளர் ஆய்வு செய்தார். கொத்மல ரம்போட கரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்தில் 23 பேர் உயிரிழந்ததோடு காயமடைந்தவர்களில் 16 பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள 5 பேர் கொண்ட குழுவை பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய நியமித்தார். மேலும் இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மே 19ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்கும் விசாரணை குழுவின் முன் ஆஜராக உள்ளார். பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் இந்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் ஆஜரான அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைக்கையில் சந்தேக நபரான சாமர சம்பத் தசநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் மாகாண சபைக்கு சொந்தமான நிலையான வைப்பு நிதி கணக்கில் இருந்து பணத்தை காலாவதியாகும் முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு 17.6 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு இவ்வாறு மாகாண சபைகளின் நிலையான வைப்பு நிதியை காலாவதியாகும் முன்னர் திரும்ப பெறுவதற்கு 2015ஆம் ஆண்டு தான் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் திரைசேரி ஊடாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டதாகவும் அந்த சுற்றறிக்கைக்கு அமைய சாமர சம்பத் தசநாயக்க செயற்பட்டது சட்டவிரோதமானது அல்ல என்றும் கூறியிருந்தார். ஆனால் குறித்த சுற்றறிக்கை 2016ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்த போதிலும் சாமர சம்பத் தசநாயக்க பணம் திரும்ப பெறப்பட்டது 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 29 அன்று எனவும் அந்த அதிகாரி சுட்டிக்காட்டினார். அதன்படி சாமர சம்பத் தசநாயக்க பணத்தை திரும்ப பெற்ற போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடும் சுற்றறிக்கை எதுவும் இல்லை எனவும் அந்த அதிகாரி தெரிவித்தார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் அப்போது அவர் குறித்த சுற்றறிக்கை வெளியிட்ட திகதிகள் குறித்து அறியாமல் ஊடகங்களுக்கு இந்த கருத்தை வெளியிட்டமை தெரியவந்ததாகவும் அந்த அதிகாரி கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தும் அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ஊடக சந்திப்பை நடத்தி இந்த கருத்தை வெளியிட்டதன் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைக்கு தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சந்தேக நபரான சாமர சம்பத் தசநாயக்கவின் மனைவியின் கோரிக்கையின் பேரில் இந்த ஊடக சந்திப்பை நடத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாகவும் அதன்படி சந்தேக நபர் விசாரணைகளுக்கு இடையூறு செய்வதால் அவருக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்து தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடுமாறும் கோரப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோர் மீதான பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு மீண்டும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்படும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான யோசித்த ராஜபக்ச மற்றும் டேசி ஃபாரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். அவர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மேத்யூஸ் இந்நீதிமன்றத்தில் வாதிடுகையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக நீதியரசர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதை தெரிவித்தார். இந்த கருத்தை கவனத்தில் கொண்ட நீதவான் முறைப்பாட்டை ஜூலை 11ஆம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்டார். அன்றைய தினம் இந்த கோரிக்கை தொடர்பாக கருத்தில் கொள்ளப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்தது. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவின் பேரில் நீண்ட தூர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளை பரிசோதிக்கும் பணி தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஹட்டனில் இருந்து நீண்ட தூர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பேருந்துகள் கினிகத்தேன போலீசாரால் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. ஹட்டன் கண்டி பிரதான வீதியிலுள்ள கினிகத்தேனவின் அபகமுக பகுதியில் நீண்ட தூர சேவை பேருந்துகளின் பரிசோதனை நடைபெற்றது. இந்த நடவடிக்கையின் போது பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் குறைபாடுகளுடன் இயக்கப்பட்ட 5 இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் 6 தனியார் பேருந்துகள் உட்பட 11 சாரதிகள் மீது ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில பேருந்து சாரதிகளுக்கு குறைபாடுகளை சரி செய்ய உத்தரவுகள் வழங்கப்பட்டன. இந்த பேருந்து பரிசோதனையின் போது பயணிகளை விழிப்புணர்வு செய்யும் வகையில் பேருந்து சாரதிகள் போக்குவரத்து விதிகளை மீறுவது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டனர். இலங்கை போக்குவரத்து சபை உரிய நேர அட்டவணையை பின்பற்ற தவறியமையே கரண்டியல்ல பகுதியில் அண்மையில் 23க்கும் மேற்பட்டவர்களின் உயிரை காவு கொண்ட பேருந்து விபத்து இடம்பெற்றதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரட்ன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த விபத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். கரண்டியல்லையின் விபத்துக்குள்ளான அரச பேருந்து அனுமதிக்கப்பட்ட நேர அட்டவணைக்கு உட்பட்ட பேருந்து சேவை இல்லை. இவ்வாறு ஒழுங்கற்ற முறையில் சேவையை முன்னெடுக்க தீர்மானித்தமைக்கான பொறுப்பினை இலங்கை போக்குவரத்து சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
2012ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஊடாகவே அனைத்து பயணிகள் பேருந்து சேவைகளின் நேர அட்டவணை தயாரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு இடம்பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் கெமுனு விஜயரட்னம் முன்வைத்துள்ளார். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் பழங்களை ஏற்றி சென்ற கேப் வண்டி ஒன்று பாதையை விட்டு விலகி சுமார் 50 அடி ஆழத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் விழுந்ததில் விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் ஹட்டனின் ஸ்டார் அண்ட் வத்த பகுதியில் நிகழ்ந்தது. விபத்தில் கேப் வண்டியின் சாரதியும் கேப் வண்டியில் பயணித்த ஒருவரும் காயமடைந்து வட்டவளை பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் பகுதியில் பழங்களை வாங்கி கொழும்புக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லும் போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் கேப் வண்டியில் 4 பேர் பயணித்ததாக விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். ஊடகத்துறையுடன் தொடர்புடைய 21 அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ஊடகத்துறையில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து வெகுஜன ஊடக அமைச்சர் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச கூறுகையில், ஊடகத்துறையில் ஈடுபட்டவர்களின் வேண்டுகோளின் பேரில் இந்த துறையில் ஈடுபட்டுள்ளவர்களின் முன்னேற்றத்திற்காக ஒரு அரச நிறுவனத்தை நிறுவ உத்தேசிக்கப்பட்டுள்ள நிறுவனத்தை நிறுவுவதற்கு ஆரம்ப பணிகளுக்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலிருந்து 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊடகத்துறையில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் நேற்று முன்தினம் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தலைமையில் ஊடகத்துறையுடன் தொடர்புடைய 21 அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் ஊடக அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கொலன்னாவையிலிருந்து வலிமடைக்கு 33,000 லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோலை ஏற்றி சென்ற தனியார் துறை பவுசர் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானதில் சுமார் 13,000 லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் விரயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா கிரிமெட்டிய சாலையில் உள்ள கிளன்ட்ரான் வத்த பகுதியில் 13,800 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 13,200 லிட்டர் டீசல் ஆகியவற்றை ஏற்றி சென்ற பவுசர் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இருப்பினும் பவுசரில் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் கசிந்ததால் உள்ளூர்வாசிகள் கசிந்த எரிபொருளை எடுத்து சென்றனர். பவுசர் விபத்து நடந்த நேரத்தில் நிலவிய கடுமையான வானிலை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் அதிக அளவு எரிபொருள் கசிந்துள்ளது. விபத்துக்குள்ளான பவுசரில் மீதமுள்ள எரிபொருளை கொட்டகல பெட்ரோலிய கூட்டுத்தாபன சேமிப்பு வளாகத்தில் இருந்த அதிகாரிகளால் மற்ற பவுசர்களை பயன்படுத்தி அகற்றப்பட்டது. இருப்பினும் பவுசர் விபத்துக்குள்ளான இடத்திற்கு கீழே உள்ள பல தேயிலை தோட்டங்களில் தோட்ட தொழிலாளர்கள் குடிநீர் பெறும் நீர் ஆதாரங்களிலும் எரிபொருள் கலந்தது. நுவரெலியா மாவட்ட செயலாளரின் உத்தரவின் பேரில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. பிரதான சாலை மற்றும் நீர் ஆதாரங்களில் எரிபொருள் கசிந்ததால் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 26 சொகுசு வாகனங்கள் ஏலத்தில் விடப்பட்டன. 2ஆம் கட்ட நடவடிக்கையாக ஏலமிடப்பட்ட 26 வாகனங்களில் 17 வாகனங்கள் நேற்று விற்பனையானதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வாகனங்கள் அனைத்தும் 10 வருட காலத்திற்குள் தயாரிக்கப்பட்டவையாகும். அரசு செலவை குறைத்தல் மற்றும் நிதி மேம்பாட்டை மேற்கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதி செயலகத்தில் இவ்வாறு வாகனம் ஏலம் இடம்பெற்றது. BMW கார் 2, Ford Everest 2, Hyundai Terracan வாகனம், Land Rover Discovery வாகனம் 2, Mitsubishi Montero வாகனம், Nissan பெட்ரோல் ரக வாகனம் 3, Nissan ரக கார் 2, Porsche Cayenne கார், Ssangyong ரெக்ஸ்டன் ரக ஜீப் வாகனம் 5, லேண்ட் க்ரூசர் சஹாரா ரக வாகனம் V8 வாகனம் 6 மற்றும் மிட்சுபிசி ரோசா சொகுசு பேருந்து ஆகியவை ஏலத்தில் விடப்பட்டன. இந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக சுமார் 108 தொழிலதிபர்கள் வருகை தந்ததால் வாகனங்களுக்கு கேள்வியும் அதிகரித்திருந்தது. வாகன ஏலத்தின் ஊடாக அரசுக்கு சுமார் 200 மில்லியன் ரூபாவுக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னர் பணமாக செலுத்தப்பட்ட பல உயர்நீதிமன்ற சேவை கட்டணங்களை தற்போது கோபே மூலம் நிகழ்நிலையில் செலுத்துவதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்க கோபே வசதி சமீபத்தில் தொடங்கப்பட்டது. முதலாவதாக 16 முக்கிய அரசு நிறுவனங்களிலிருந்து அரசு சேவைகளை பெறும்போது நிகழ்நிலையில் பணம் செலுத்துவதன் மூலம் இது ஆரம்பமானது. www.gopay.lk என்ற வலைத்தளம் மூலம் பொதுமக்கள் அந்த சேவையை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இந்நிலையில் டிஜிட்டல் கட்டண முறை மூலம் ஊழல் என்ற புற்றுநோய் சமூகத்திலிருந்து ஒழிக்க முடியும் என்று தலைமை நீதிபதி ஜனாதிபதி சட்டத்தரணி மூர்த்து பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். கோபே டிஜிட்டல் கட்டண தளத்தோடு உயர் நீதிமன்றத்தை சேவைகளை இணைக்க நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி முன்னர் பணமாக செலுத்தப்பட்ட வழக்குகளை தாக்கல் செய்வதற்கான கட்டணங்கள், சான்றளிக்கப்பட்ட நகல் கட்டணங்கள், வணிக உயர்நீதிமன்ற மேன்முறையீட்டு தாக்கல் கட்டணம், இழப்பீடு முறைப்பாடு தாக்கல் கட்டணம் மற்றும்
பிரமாண பத்திரங்களுக்கான கட்டணங்கள் உள்ளிட்ட பல கட்டண பரிவர்த்தனைகளை கோபே மூலம் நிகழ்நிலையில் செலுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய 3 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த மூவரும் 2018ஆம் ஆண்டு பேர்வளையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் 18 கிலோகிராமுக்கு அதிகளவான ஹெரோயின் போதைப் பொருளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் 5 பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே உத்தரவிட்டார். 210 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 6700 கிலோகிராம் தங்கத்தை வாகன உதிரிப்பாகங்களுக்குள் வைத்து சூட்சுமமான முறையில் கடத்தி வர முயன்ற இருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். விமான நிலையத்தில் வர்த்தகர்களுக்கான ரத்த மாவத்தை ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர் ஆவார். கைதான மற்றைய நபர் கண்டி ரம்புக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். வர்த்தகர்களின் தேவைகளுக்கு ஏற்ப விமானம் மூலம் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு பொருட்களை இந்நாட்டிற்கு கொண்டுவரும்படியில் இவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இருவரும் நேற்று காலை துபாயில் இருந்து வந்த விமானத்தினூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். அதன்படி சந்தேக நபர்கள் இன்று காலை மேலதிக விசாரணைக்காக கைப்பற்றப்பட்ட தங்கத்துடன் விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவு கூறும் நினைவாயுதம் கண்காட்சி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் நடைபெற்று வரும் இக்கண்காட்சி எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் நடைபெற உள்ளது. கொட்டாஞ்சேனை பகுதியில் சிறுமி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் சாட்சி விசாரணைகள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கொழும்பு பதில் நீதவான் சம்பத் ஜெயவர்தன முன்னிலையில் கொட்டாஞ்சேனை போலீசாரின் நடவடிக்கையின் கீழ் இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதன்போது முதலாவதாக சிறுமி தற்கொலை செய்து கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் தலைவரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இறந்த சிறுமியின் தாயாரின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் மேலும் பலரின் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை 22ஆம் திகதி வரை ஒத்திவைத்த நீதவான் அன்றைய தினம் சிறுமியின் தாயாரிடமிருந்து மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் வருடா வருடம் இடம்பெற்று வரும் மலர் கண்காட்சியானது இம்முறையும் ராயல் என்ற கருப்பொருளில் ஊட்டியிலுள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் ஆரம்பமாகியுள்ளது. இம்மலர் கண்காட்சியானது 127வது வருடாந்த கண்காட்சியாகும். இக்கண்காட்சியை தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்தார். இம்மலர் கண்காட்சியில் 75 அடி நீளமும் 25 அடி உயரமும் கொண்ட ரோஜாக்கள், கிறிசாந்தமங்கள் மற்றும் கார்னேஷன் உட்பட 2 லட்சம் மலர்களால் ஆன ஒரு பிரம்மாண்ட ராயல் கோட்டை அனைவரின் கண்களையும் கவர்ந்தது. இதேபோல் பாரம்பரிய ராஜ்யங்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலாசாரத்தை பிரதிபலிக்கும் ராயல் என்ற கருப்பொருளில் ஆரம்பமான இம்மலர் கண்காட்சி பிரம்மாண்டத்தையும் வரலாற்று முக்கியத்துவத்தையும் தூண்டியுள்ளது. இக்கண்காட்சியில் 35 அடி நீளமும் 8 அடி உயரமும் கொண்ட 50,400 சாமந்தி பூக்களால் ஆன அன்னபட்சி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இதேவேளை 4000 மலர் தொட்டிகளால் ஆன கல்லணை அணைப்பின் அமைப்பு 35,000 சாமந்தி மற்றும் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பார்வையாளர்களை கவர்ந்தவையும் குறிப்பிடத்தக்கது.
மெக்சிகோ நாட்டில் பிரபல அழகியொருவர் டிக்டாக் நேரலையில் பேசிக் கொண்டிருந்த போதே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் சிகை அலங்கார நிலையத்தில் நேரலை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் போது இடம்பெற்றுள்ளது. இதன்போது 23 வயதுடைய பிரபல அழகி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். குறித்த பிரபலம் டிக்டாக் நேரலையில் தனது ரசிகர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்த வேளை அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் நெஞ்சிலும் தலையிலும் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இந்த முழு சம்பவம் அவரது டிக்டாக் நேரலையில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் அந்நாட்டு போலீசார் இது பாலின ரீதியான வன்முறையாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பெண்கள் பாலினத்தின் அடிப்படையில் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான ஹரி ஆனந்த சங்கரி இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் பி. ஆனந்த சங்கரியின் இளைய புதல்வர் ஆவார். அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மார்க் கார்னி 28 அமைச்சர்களை அமைச்சரவை பதவிகளுக்கும் மேலும் 10 பேரை வெளியுறவு செயலாளர்களாகவும் நியமித்துள்ளார். அந்த வகையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹரி ஆனந்த சங்கரி முன்னதாக பல அமைச்சரவை அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார். இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி கடந்த 2015 அக்டோபர் 19 நடைபெற்ற கனேடிய பொதுத் தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் இசு கார்ப்ரோ ரூச் பார்க் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் தடவையாக பாராளுமன்றம் சென்றார். முன்னதாக சுதேச உறவுகளுக்கான அமைச்சராகவும் 2025 மார்ச் 14 முதல் நீதி அமைச்சராகவும் கனேடிய சட்டமா அதிபராகவும் பணியாற்றி வருகிறார். கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்துள்ளார். மேலும் கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செயற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாணயமாற்று வீதம் இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் தொடர் மீண்டும் ஆரம்பிக்கவுள்ள நிலையில் 3 அணிகள் அணி வீரர்களின் பதிலீடுகளை அறிவித்துள்ளன. பஞ்சாப் கிங்ஸ் அணி காயமடைந்த லோக்கி ஃபேக்சனுக்கு பதிலாக கைல் ஜேமிசன் விளையாடுவார் என்று அறிவித்துள்ளது. நியூசிலாந்து வீரரான கைல் ஜேமிசன் 2 கோடி இந்திய ரூபாவிற்கு அணியில் இணைந்து கொள்கிறார். குஜராத் டைட்டன்ஸ் அணி இலங்கை வீரர் குசல் மெண்டிஸுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஜோஸ் பட்லர் நாடு திரும்பவுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக குசல் மெண்டிஸ் இணைக்கப்பட்டுள்ளார். மெண்டிஸ் 75 லட்சம் இந்திய ரூபாவிற்கு அணியில் இணைவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி நியூசிலாந்து வீரர் வில்லியம் ஒரோகோவை இணைத்துக் கொள்கிறது. அணியின் வீரர் மயாங்க் யாதவ் காயத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 கோடி இந்திய ரூபாவிற்கு வில்லியம் இணைக்கப்படுகிறார். இதேவேளை மும்பை இந்தியன்ஸ் சார்பில் விளையாடுவதற்காக இலங்கை ஒருநாள் கிரிக்கெட் அணி தலைவர் சரித் அசலங்கவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய, கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வடமேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் தயவு செய்து கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள்.